பருத்தி உற்பத்தி பெருக்கு திட்டம். கோடை பருத்தி வீடு நிறை பெய்த மூடை பண்டம் மிடை நிறைந்த தன்ன வென்ற புறநானூற்று பாடல் கோடை காலத்தில் விளைந்த பஞ்சை மூட்டை மூட்டையாக வீடு நிறைய அடுக்கி வைத்திருந்ததை விவரிக்கிறது. தமிழ்நாட்டில் பருத்தியின் தேவை அதிகரித்துள்ளதால் பருத்தி உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க பருத்தி சாகுபடி திட்டம் 2021-22 ஆண்டிலிருந்து தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2025-26 ஆண்டிலும் இத்திட்டம் ரூபாய் 12,21,00,000 நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். பயிர் காப்பீடு திட்டம். இயற்கை சீற்றங்களால் விளையும் பயிர் சேதங்களினால் ஏற்படும் வருவாய் இழப்புகளில் இருந்து பாதுகாத்து உழவர்களின் வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்த பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் 2025-26 ஆண்டில் 35 லட்சம் ஏக்கர் பரப்பிலான பயிர்களை காப்பீடு செய்யும் வகையில் ரூபாய் 841 கோடி நிதி ஒதுக்கீட்டு தொடர்ந்து செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை. மரங்கள் மழையை பொழிந்து பயிர் வளத்தையும் இலை தழைகளை உதிர்த்து மண் வளத்தையும் காக்கின்றன. எனவே உயர் மதிப்புமிக்க அதிக பலனளிக்கும் மரங்களை சாகுபடி செய்து உழவர்கள் கூடுதல் வருமானம் ஈட்டும் வகையில் வேளாண் காடுகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. உயர் மதிப்பு கொண்ட சந்தனம், செம்மரம், மகோகனி, ஈட்டி போன்ற மரங்களை வளர்ப்பதற்கும் அவற்றை பதிவு செய்தல், வெட்டுதல், விற்பனைக்கு எடுத்து செல்லுதல் போன்ற அனைத்து நடைமுறைகளை எளிதாக்கவும் பசுமையான தமிழ்நாட்டை உருவாக்கவும் தமிழ்நாடு வேளாண்காடுகள் கொள்கை வெளியிடப்படும். உழவர்களை அயல்நாடுகளுக்கு கண்டுணர் சுற்றுலா அழைத்து செல்லுதல். உழவர்கள் நெல் உற்பத்தி திறனில் அதிக சாதனை அடைந்துள்ள ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளில் கடைபிடிக்கப்படும் உயரிய தொழில்நுட்பங்களை நேரடியாக சென்று கண்டுணர்ந்து அத்தகைய தொழில்நுட்பங்களை தங்கள் வயல்களில் செயல்படுத்தும் விதமாக 100 முன்னோடி உழவர்கள் ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு கண்டுணர் சுற்றுலா அழைத்து செல்லப்படுவர். இதற்கென ரூபாய் 2 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் சான்று பெற்ற விதைகள், இடுபொருட்கள் விநியோகம். தமிழ்நாடு முழுவதும் கிராம அளவில் 4451 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றின் வாயிலாக உழவர்களுக்கு பயிர் கடன்கள் வழங்குவதோடு உரங்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. உழவர்கள் எளிதில் அணுகி வேண்டிய இடுபொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஏதுவாக 2025-26 ஆண்டில் முதல் முறையாக நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்து ரகங்களின் தரமான சான்று விதைகளும் பிற இடுபொருட்களும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் இருப்பு வைத்து உழவர்களுக்கு வழங்கப்படும். சர்க்கரைத்துறை. சர்க்கரை ஆலைகளுக்கு 2024-25 அரவை பருவத்திற்கு கரும்பு வழங்கிய உழவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை. தமிழ்நாட்டில் கரும்பு சாகுபடி பரப்பு உற்பத்தி அதிகரித்து சர்க்கரை ஆலைகள் இயக்கத்திற்கு உறுதுணையாக இருக்கவும் கரும்பு உழவர்கள் கூடுதல் வருவாய் பெறும் வகையிலும் 2024-25 அரவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு பதிவு செய்து கரும்பு வழங்கிய தகுதியுள்ள உழவர்களுக்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள நியாயமான மற்றும் ஆதாய விலைக்கு மேல் முன் எப்போதுமில்லாத அளவில் டன் ஒன்றுக்கு 349 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும். இதனால் கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 3500 ரூபாய் வழங்கப்பட்டு சுமார் 1,30,000 கரும்பு உழவர்கள் பயன்பெறுவர். இதற்கென ரூபாய் 297 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம். அதிக சர்க்கரை கட்டுமானம், பூச்சி நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு பண்புகளை கொண்ட புதிய கரும்பு ரகங்களை உழவர்கள் அதிக பரப்பளவில் சாகுபடி செய்தளவும் சாகுபடி செலவை குறைக்கும் விதமாக கரும்பு விதைக்கரணைகள், நாற்றுகள், இயந்திர நடவுக்கு ஏற்ற அகலப்பார், நடவு முறை, நுண்ணூட்ட உரக்கலவை, தோகை தூளாக்குதல், நிலப்போர்வை அமைத்தல் போன்ற இனங்களை கரும்பு உழவர்களுக்கு மானிய விலையில் வழங்கவும் ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து ரூபாய் 10,53,00,000
ஒதுக்கீடு செய்யப்படும்.